பாருங்கள், சின்ன குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா கொள்ளை வந்து பச்சையாக அரைச்சி ரசம் வச்சு கொடுக்கணுங்க. அதுக்கு தேவையான பொருள் கொள்ளு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வரமிளகா, மிளகு, ஜீரகம், தக்காளி, பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிங்க. இது கூட வந்து பெருங்காயத்தூளும் உப்பு சேர்த்துக்கணுங்க. சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி நல்லா கொதிக்க வச்சு குழந்தைங்களுக்கு ஊற்றி டம்ளரில் கொடுக்கணுங்க. சரியாயிரும். நாங்கள் அரைச்சி வச்ச கொள்ளை இது கூட சேர்த்துக்கணும். பேஸ்ட்டாக அரைச்சி வச்சது. அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணுங்க. இதை கொண்டு போய் தாளித்து கொதிக்க வைக்கணும். வாங்க ரசம் தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கடுகு வெடிக்கிடுங்க. கடுகு வெடிச்சிட்டுங்க. வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும், ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச புளி தண்ணி இதில் சேர்க்கணுங்க. நல்லா கொதிக்க வச்சிடணுங்க. ஏன்னா பச்சை கொள்ளை வந்து எப்போவுமே பச்சை அரைச்சதுனால கொதிக்க வைக்கணும். பாருங்க, ரசம் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மல்லி இலைகளை வந்து தூவிக்கலாங்க. இந்த ரசம் கொதிச்சாதாங்க நல்லாயிருக்கும். கொதிச்சாதான் குழந்தைகளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதி வந்துருச்சுங்க. போதுங்க, எடுத்து நம்ம பாத்திரம் மாற்றிக்கலாம்.